இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அழுதுகிட்டே இருக்க போறேன்? என் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு இருந்த நேரத்துலதான் உங்க மகன் வந்து குழப்பி விட்டுட்டு போயிட்டாரு. என்ன சொன்னா? நீங்க சொன்னதுதான் சொன்னாரு. அவர்தான் என் கணவரா? அதை நான் நம்பணுமா? நீ என்ன பதில் சொன்ன? அந்த தெய்வத்துக்கு மகனா பிறந்த காரணத்தினாலதான் உன்னை மன்னிச்சு விடுறேன்னு சொன்னேன். இல்லைன்னா உன்னை கொலையே பண்ணிருப்பேன்னு சொன்னேன். அப்படி கொலை பண்ணிருந்தேன்னா பழிய நான் சுமந்துகிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேனே. மன்னிச்சு விட்டுட்டியம்மா. உங்க வயித்துல பிறந்துட்டாரு. ராதா, என் மகன் நிர்மல் எப்பவோ செத்துட்டான். இருக்கிறவன் கொலைகாரன். அவனை நாம விடவே கூடாது. அன்னைக்கு நான் மட்டும் இருந்தேன்னா இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டேன். ராதா, உன் புருஷன் தாமா இறந்துட்டான். தாய் உயிரோட தான் இருக்கா. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவரை மாதிரியே கடவுள் ஒருத்தனை படைச்சு அவருக்கு அவனையே எம்மனாக்கிட்டாருன்னு தான் நான் வேதனைப்படுறேன். அவன் மறுபடியும் இங்கதான் வருவான். நான் தான் உன் புருஷன் உன்னை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். எதுக்கும் நான் போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். அவன் இங்க வந்தா இறக்கமே காட்டாத. போலீஸ்ல ஒப்படைச்சிடு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். நான் டாக்டர் சத்யவதி பேசுறேன். நீ செஞ்சது ரொம்ப நியாயமான காரியம் நிர்மல். கட்டின மனைவி அங்க வெள்ளப்புடவையோட கண்ணீர் விட்டு இருக்கும் போது கணவனால விருந்து சாப்பிட முடியுமா என்ன? ராதாவை பாத்தியா? பார்த்தேன், பேசினேன். உன்னை நினைச்ச அவ உருகிறதையும் தன்னை நினைச்ச அவ வேதனைப்படுறதையும் பார்த்தா கல் நெஞ்சும் கூட கரைஞ்சிருப்பா. இவ்வளவு ஏன் நீ உயிரோட இருக்கிற உண்மைய அவகிட்ட சொல்லிடலாமான்னு நானே முடிவு பண்ணிட்டேன்னா பாத்துக்கே. சொன்னியா? உடனே என் பொண்ணு செத்தது ஞாபகம் வந்துருச்சே. சொல்லுவனா? மை காட், மை காட், நான் அவளை கொலை பண்ணல. அவளே தான் தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு வரதா இருந்தா நீ அவளை எந்த அளவுக்கு ஏமாத்திருப்பேன்னு எனக்கு தானே தெரியும். உன் மக செத்ததுக்கு நான் தான் காரணம்னே வச்சுக்க. அதுக்காக வேற ஏதாவது தண்டனை கொடு. இது ரொம்ப கொடுமையா இருக்கு. தண்டனையை தீர்மானிக்க வேண்டியது நீதிபதி, குற்றவாளி இல்ல. நீதான் சொல்ற ரொம்ப கொடுமையா இருக்குன்னு. எனக்கு என்னமோ எதிர்பார்த்ததுல 100ல் 1 பங்கு கூட திருப்தியா இல்லையப்பா. இதுக்கு முடிவுதான் என்ன? என் மகளுடைய மரணம் என் இதயத்தையே ரணகளமாக்கி வச்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா முடிவை பத்தி யோசிக்கலாம். ஹலோ, சத்யவதி தான் பேசுறேன். அப்படியா? உடனே வரேன். கழுகுக்கு மூக்குல வெறுத்த மாதிரி வந்து நிக்கிறியப்பா. இப்போ மாமனார் தான் போன் பண்ணாரு. உன் மனைவி மாடிப்படியில இருந்து தடுக்கி விழுந்துட்டாளா? அபார்ஷன் ஆயிடுச்சா? ரொம்ப சீரியஸா இருக்காளா? உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். நீ இப்ப டாக்டர்ன்ற போர்வையில போற. தயவு செஞ்சு என் மேல இருக்கிற ஆத்திரத்துல என் மனைவியை பழி வாங்கிடாத. நீ ஒரு விஷ ஊசியை போட்டு கொன்னுட்டு அவ அபார்ஷன்ல தான் செத்து போயிட்டான்னு சொன்னா அதையும் இந்த பைத்தியக்கார உலகம் நம்பிடும். எப்படி இருக்க ராதா? பாவி, அவளை கொன்னுட்டியா? சேர்த்து கட்டுறதுன்னா உன் மனைவியை மட்டுமில்ல, உன் கதையை நான் எப்பவோ முடிச்சிருப்பேன். ஆனா உன்னை பார்த்து கொலைகாரன்னு சொல்றதுக்கு உன் மனைவி மட்டும்தானப்பா உயிரோட இருக்கா? அவளும் போயிட்டா அப்புறம் நான் யார வச்சுப்பா சித்திரவதை பண்றது? பயந்துட்டியா? அவ உயிருக்கு ஆபத்துன்னா என் உயிரை கொடுத்தாவது அவளை காப்பாத்துவேனே தவிர சாக விட மாட்டேன். மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலியா இருக்கணுங்கிற மாமியாரை நீ பாத்திருக்கலாம். ஆனா நான் எப்படி தெரியுமா? தான் செத்தாலும் பரவாயில்ல, தன் மக சாவுக்கு யாரு காரணமோ அவனை பழி வாங்கியே தீரணுங்கிற வெறி பிடிச்ச தாய். என் மனைவியை நான் ஒரு தடவை பார்த்துட்டு வர அனுமதி கொடுப்பியா? தாராளமா போலாம்ப்பா. போலீஸ் பந்தோபஸ்து வீட்டுலதான் போட்டிருக்கேனே தவிர நர்சிங் ஹோம்ல இல்ல. இப்பவே வேணும்னாலும் போ. அவ அனுமதி கொடுத்தான்னா 6 அமர உட்கார்ந்து பேசிட்டே வாயேன். ஓகே?
அதோ அதுதான். தேங்க்யூ. நீயா? தொடாத. இங்க எதுக்கு வந்த? உனக்கு அபார்ஷன்னு கேள்விப்பட்டேன், அதான் ஓடி வந்தேன். அவரையே செதுச்சு சின்னாபின்ன மாக்கினவன் நீ. அவர் குழந்தை செதஞ்சது உன்னால தாங்க முடியாதையா நீ ஓடி வந்திருக்க? ராதா, நான் தான் நிர்மல்னு சொல்லி உன்னோட நான் குடும்பம் நடத்த வரல. உன்னை ஒரு தடவை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இப்படி அடிக்கடி என்ன பார்க்க வர்றது மூலமா உண்மையில எனக்கு நம்பிக்கை வந்து உன்னையே என் கணவரா ஏத்துக்கவே நினைக்கிறியா? அது நிச்சயமா இந்த ஜென்மத்துல நடக்காது. அம்மா, ராதா, நான் உயிரோட இல்லைன்னு நினைச்சேன். என் மேல உயிரே வச்சிருக்கேன், அதை நினைச்சு சிரிக்கிறதா இல்ல உயிரோட நிக்கிறேன் உதாசீனப்படுத்துறிய, அதை நினைச்சு அழுகுறதான் புரியல. நீ என்ன வேணாலும் செய், தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. வெளியே போறியா இல்லையா? ஆல்ரைட், நானே போறேன் ராதா. நேரா சத்தியவதி கிட்ட தான் போறேன். எல்லாத்துக்கும் காரணமா இருந்த அவகிட்ட இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு முடிவு பண்றேன். என்ன நிர்மல்னு நிரூபிச்சு என்னைய மனைவிய ஒண்ணு சேர்த்து வைக்க போறியா இல்ல உன்னை குத்தி கொன்னுட்டு உள்ள போட்டுமா? நிர்மல், நீ வரதுக்கு முன்னால நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? உன்னை நிர்மல் நிரூபிக்க ஒரே ஒரு சாட்சி தான் இந்த உலகத்திலேயே இருக்கு. அந்த சாட்சி உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ எந்த நிமிஷமும் ஒய்ஃப் கூட வாழ்ந்துடலாம். அதை எப்படி தீர்த்து கட்டுறதுன்னு தான் இவ்வளவு நேரமும் யோசிச்சுட்டு இருந்தேன். அது யார் தெரியுமா? நான் தான். ஒருவேளை மனசு இறங்கி நீதான் நிர்மல்னு சொல்லிடுவேணும்னு எனக்கே பயம் வந்துருச்சு. என்ன கொன்னுட்டேன்னா நீதான் நிர்மல்னு சொல்றதுக்கு வேற யார் சாட்சி இருக்காங்க? அப்புறம் ஒரு கொலைகாரனா தலைமறைவாத்தான் நீ கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணும். பட் அதை விட சந்தோஷம் வேற என்ன எனக்கு இருக்க முடியும் சொல்லு? கொலை பண்ணலாம், தப்பு இல்ல. உன் மேல வெறி வரும் போதெல்லாம் எனக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி எனக்கு வாழ்க்கையில ஆசை ஏற்படுத்தி விட்டுற. உன் மனசு எப்பதான் இறங்கும்? எனக்கு எப்பதான் வாழ்க்கை கிடைக்கும்? அதையாவது சொல்லு. நான் தினமும் கடவுளை என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? ஆண்டவனே, என் மனசுல ஈவரக்கத்தை கொடுத்துறாதே, எக்காரணத்தை கொண்டு யாரு மேலயும் கருணை காட்ட வச்சிடாதேன்னுதான். அதையும் மீறி கடவுள் எப்ப எனக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கறானோ அந்த நிமிஷமே உனக்கு விடுதலைப்பா. ஓகே? இந்த மாதிரி நிலைமை என்னோட பரம விரோதி கூட வரக்கூடாது. நல்ல பிரார்த்தனை. பூஜை ரூம்ல போய் பண்ணுப்பா. நிர்மல், அந்த புத்தகம் நீயா? போடாதீங்க, மெதுவா பேசுங்க. எங்க வந்த? சத்தியமா சொல்றேன், சத்தியபதி உங்களை பண்ற கொடுமை என்னால தாங்க முடியல. இதுக்கெல்லாம் நீயும் உடனே உஷா பொண்ணு மேல இருந்த பாசத்தினாலதான் நான் இந்த திட்டத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அது எல்லாம் மீறி போறதுனாலதான் உனக்கு உதவி செய்ய முடிவு பண்ணேன். நீ நிஜமாதான் சொல்றியா? ஆமா தம்பி, சரியான சந்தர்ப்பம் பார்த்து சத்தியபதி யாருன்னு போலீஸுக்கு நான் நிரூபிக்கிறேன். இந்த நரகத்துல இருந்து விடுதலை வாங்கி தரேன். டிரைவர், நீ மட்டும் இந்த உதவி செஞ்சினா ஆயுஷ்க்கு நான் உன்னை மறக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன், உங்க மனைவியோட நீங்க வாழத்தான் போறீங்க. என்ன நம்புங்க. சத்தியவதிக்கு உடம்பெல்லாம் காக்காது, ஜாக்கிரதையா இருங்க. நான் வரேன்.
அடங்காத ரீங்காரமோ குளிர் மாஞ்சோலை போரம் மலைப்பாய் போடும் நேரம் எனக்கோர் மயக்கம் சித்திரமும் சிரித்தது முத்தினமும் தெரித்தது ஆடல் புரிய காலம் இதுதான் ஆடை கொண்டு ஆடும் கோடை மேகமே